பெண் அவள் நெஞ்சிலோ ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள். என்ன சொல்ல போறாரு? ஒருவேளை பரணி அண்ணா சொன்னது உண்மை ஆகிடுச்சோ? கடவுளே, என்ன பதில் சொல்றது? இன்னொரு மனமும், எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? பிடிக்காமையா இப்படி வந்து உட்கார்ந்திருக்க என்று வாதாடியது. அவளின் முகத்தில் படபடப்பை உணர்ந்தவன், இது ஏற்ற இடம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று ஒதுக்கிவிட்டு பொதுவாக பேச ஆரம்பித்தான். ஏன் மகி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க? வேணா கிளம்பிடுவோமா? அச்சோ, அதெல்லாம் வேண்டாம் ராம். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, அதை விடு மகி, அப்புறம் பேசலாம் என்றான். நீ சொல்லு, ஊரெல்லாம் செட் ஆயிடுச்சா என்று கேட்டான். ஏதோ ஓகே ராம், பட் ரொம்ப மிஷின் லைஃப் இல்லை, ட்ராவலே டைம் எல்லாம் போயிடுது என்றாள். அது என்னவோ உண்மைதான், பட் இங்கேயே இருந்துட்டதால் பழகிருச்சு. ஓ, உங்கள் நேட்டிவே சென்னை தானா? அப்பா அம்மாவுக்கு சவுத் சைடு தான், பட் நான் பிறந்தது சென்னை தான் என்றான். என்றவள், உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்களேன் என்றாள் மகி. அப்பா ராஜசேகர் எக்ஸ் போலீஸ்மேன், அம்மா ராஜி ஹவுஸ் ஒய்ஃப், அக்கா தன்விகா மேரிடு அண்டு செட்டில்டு இன் பெங்களூர். அப்பாவுக்கு அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. பரணி தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரே காலேஜ் தான் டெல்லியில் படித்தோம் என்றான். தட்ஸ் நைஸ் ராம். அடிக்கடி ஊர் மாறினாலும் அக்கா இருக்கிறதால போர் அடிக்காமல் இருந்திருக்கும் இல்லை? அது என்னவோ உண்மைதான் மகி. வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரம் சண்டை போட ஆரம்பித்தோம், வீடே ரணகலம் ஆயிடும், யாராலையும் சமாளிக்கவே முடியாது. அவள் சிரித்து கொண்டே, நீங்கள் இவ்வளோ பேசுவீங்களா ராம்? பட் ஆஃபீஸில் யாருமே நம்ப மாட்டாங்க. அதற்கு அழகாக சிரித்தவன், எல்லார்ட்டையும் இப்படி இருக்க மாட்டேன் மகி, பட் உன்கிட்ட என்னால் அப்படி இருக்க முடியலை என்றான். மகி எப்படி உணர்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனாலும் இது வெறும் நட்பு இல்லை, அதையும் தாண்டிய ஒன்றுதான் என உணர்ந்தாள். ஏன் மகி, நீ ஒரே பொண்ணுன்னு சொன்னியே, உனக்கு கூட பிறந்தவங்க இருந்தா நல்லா இருக்குமேனு எப்பவாவது நினச்சிருக்கியா என்று கேட்டான். பல நாள் நினச்சிருக்கேன் ராம். எனக்கு அண்ணா இருந்தா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்ணியிருக்கேன் என்றான். அதென்ன பர்டிகுலராக அண்ணா என்று கேட்டான். என் அப்பா தவறும்போது எனக்கு 15 வயது ராம். நான் ரொம்ப செல்லமாக வளர்ந்தவள். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் என்றால் உயிர். அதுவும் அப்பா என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டார். ஆனால் அவர் போன டைமில் நாங்கள் ஃபினான்சியலாக ரொம்ப டவுனாக இருந்தோம். அப்பாவோட ஜாப் அம்மாவுக்கு கிடச்சிது. அம்மா எப்போவுமே அன்பை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அதுவும் இப்போது தான் தனியாக வளர்த்த பொண்ணு தப்பான பாதையில் போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே கண்டிப்பாக இருந்தாங்க. அம்மாவுக்கும் பொறுப்பு அதிகமாச்சு. அதை எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. நல்லா படிக்கணும், நான் தான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் எனக்கு தோணும், ஒரு அண்ணா இருந்திருந்தா அவர் அம்மாவோட பாரத்தை குறைச்சிருப்பார், 2 பேரும் சேர்ந்து என்னையும் பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு. ஆனால் இப்போது நான் தான் பொண்ணுக்கு பொண்ணா பையனுக்கு பையனாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதனாலேயே லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் ராம் என்றான். சொல்லும்போதே குரல் தழுதழுத்தது. ராமின் கண்களிலோ அவனையும் அறியாமல் நீர் கோர்த்திருந்தது. அவளை தோளோடு அணைத்து, இனி எல்லாமுமாய் நான் இருக்கிறேன் சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளுக்கு சமாதானம் கூறினான். ஹே மகி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், நாங்கள்லாம் இருக்கோம்ல, டோன்ட் வெரி என்று பொதுப்படையாக ஆறுதல் கூறினான். அவள் தன்னை சமாளித்து கொள்ள நேரம் கொடுத்தவன், இதுக்கு மேலே இங்கு இருந்தால் ஏதாவது உளறிடுவோம், கிளம்புறது தான் கரெக்டு என்று பில்லை கட்டிவிட்டு வெளியே வந்தனர். மகி, நீ பார்த்து போயிடுவியா, இல்லை நான் ட்ராப் பண்ணவா என்று கேட்டான். இல்லை ராம், நான் போய்க்கிருவேன். தேங்க்ஸ் ராம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு பேசின மாதிரி இருக்கு. இட்ஸ் மை ப்ளஸர். எதுனாலும் ஃபீல் ஃப்ரீ டு டாக் மகி. பார்த்து சேவா போ, ரீச் ஆயிட்டு மெசேஜ் பண்ணு என்று சென்றான். விடுதியை அடைந்தவள் புடவையை மாற்றிவிட்டு கட்டிலில் விழுந்தாள். அவள் மனம் முழுவதையும் ராமே ஆக்கிரமித்து இருந்தான். அவளை பார்த்த அவனது பார்வை, அவனது நடவடிக்கை அனைத்துமே ஏதோ ஒன்றை உணர்த்தியது. இப்பொழுது நினைத்தாலும் உடல் சூடேறுவதாய் தோன்றியது. எப்படி எனக்குள் வந்தாய்? எந்த நொடியில் என்னை நான் இழந்தேன்? எதுவுமே தெரியவில்லை. ஆனால் இந்த நொடி என்னுள் எல்லாமுமாய் நிறைந்திருக்கின்றாய் என்று தன்னுள்ளேயே உருகி கொண்டிருந்தாள். இது எங்கே போய் முடியுமோ தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் தாலி என்ற ஒன்று என் கழுத்தில் ஏறுமாயின்
அது ராமின் கையால் தான் என்று முடிவெடுத்தாள். ஆனால் பாவம், பின்னாளில் இவளே அவனை யார் என்று கேட்பாள் என இப்போது அறிந்திருக்கவில்லை. உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்தும் ஏன் மறுபடி விழுகிறேன். உன் பார்வையில் தோன்றிட அலைகிறேன், அலைந்தும் ஏன் மறுபடி தொலைகிறேன். ஓர் நொடியும் உன்னை நான் பிரிந்தால் போர்க்களத்தை உணர்வேன். உயிரில் என் ஆசையெல்லாம் சேர்த்து ஓர் கடிதம் வரைகிறேன். அன்பே, தூரத்தில் தோன்றிடும் மேகத்தைப் போலவே நான் உன்னை பார்க்கிறேன். அன்பே, சாரலாய் ஒரு முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததா அன்பே. என் மனம் காணலின் நீர் என ஆகுமோ. ஏதேதோ எண்ணிக்கொண்டும் பாடல்கள் பாடிக்கொண்டும் பொழுதை போக்கினாள். ஒரு எல்லைக்கு மேல் எழுந்து அமர்ந்தவள், மகி, இப்படியே போச்சுன்னா பைத்தியம் ஆயிடுவ, போய் வேலையை பாரு என்று தன்னைத்தானே அதட்டிவிட்டு அறையை சுத்தம் செய்யலாம் என்று முடிவெடுத்தாள். துணிகளை அடுக்கி வைத்து அறையை பெருக்கி துடைத்து விட்டு அமர்ந்தவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. குளித்து முடித்து இரவு உடைக்கு மாறியவள் தனக்கான டின்னரை எடுத்து கொண்டு வந்து அறையில் வைத்து உண்ணத் தொடங்கினாள். சரியாக அந்நேரம் மொபைலில் மெசேஜ் வந்தது. என்ன மகி, ஆளையே காணோம், பிஸியா? ராம் அனுப்பியிருந்தான். ஹாய் ராம், சாப்பிட்டுட்டு இருக்கேன், 2 மினிட்ஸ் வந்துடுறேன் என்று பதில் அனுப்பிவிட்டு வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு வந்து அமர்ந்தாள். சொல்லுங்க ராம், சாப்பிட்டாச்சா? யா, எப்போவோ மகி, நீ சாப்பிட ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு? ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ராம், டைம் போனதே தெரியல. ஓ, சர்வன்ட்லாம் இல்லையா ஹாஸ்டலில்? நீங்கள் தான் பண்ணணுமா? அப்படிலாம் இல்லை, 2 டேஸ் அவங்க லீவ், ஸோ ரொம்ப குப்பையாக இருக்குன்னு நானே பண்ணிட்டேன். பரவாயில்லையே மகி, இவ்வளோ நல்லவளா நீ? நம்ம இடத்த நாம தானே சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் பெரிய விஷயமா ராம்? அது கரெக்டு தான், பட் எங்கள் அக்கா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்க மாட்டா எங்கள் வீட்டில், அதுதான் அப்படி சொன்னேன் என்றான். அவங்க செல்லமாகவே வளர்ந்துருப்பாங்க, பட் என் நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க வேண்டியதான் என்றான். பட் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ரொம்ப லக்கி மகி. ஏதோ ஒரு வேகத்தில் இதை அனுப்பிவிட்டு பதிலுக்காக காத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து பதில் வந்தது. இல்லை ராம், என்னை லக்கியாக நினைக்கிறவர் கிடைச்சா நான் தான் ரொம்ப லக்கி. அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் இதுவரை ஆண்களோட ரோல் ரொம்ப கம்மி, ஸோ என் ஹஸ்பண்டாக வரவர் எனக்கு ரொம்பவே ப்ரிசியஸான கிஃப்ட் என்று அனுப்பினான். அப்போது என்னை அந்த ப்ரிசியஸான கிஃப்டாக ஏற்றுப்பியா மகி என்று கேட்டே விட்டான். என்ன அழகான காதல் பரிமாற்றம் இது! உன்னை காதலிக்கிறேன் என்று கூறாமல் உன் கணவனாக என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் அன்புக்குரியவன் செய்யும் மரியாதை. இன்று ராம் அந்த மரியாதை தன் அவளுக்கு அளித்தான். சிறிது நேரத்திற்கு பதிலே வரவில்லை மகியிடமிருந்து. அங்கு மகியோ தன் மொபைலையே பார்த்து கொண்டிருந்தான். கண்கள் ஆனந்தத்தில் குளமாகி இருந்தது. ஆனாலும் ராமிடம் கேட்பதற்கு சில விஷயங்கள் இருந்தது. அதை கேட்கவும் செய்தான். ராம், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் என் முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெளிவுபடுத்திக்க ஆசைப்படுறேன். எதுவாக இருந்தாலும் சொல்லு மகி என்றான். ராம், எனக்கு என் அம்மா தான் எல்லாமே, ஸோ அவங்க சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சின்ன வயசில் இருந்தே நான் தனியாக வளர்ந்தவன், அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கத்தான் ஆசைப்பட்றேன். உங்களோட இந்த முடிவுக்கு உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? ஏன்னா இப்போ வீணை ஆசை வளர்த்துட்டு நாளைக்கு அவங்க சம்மதம் கிடைக்கலனா என்னால் தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே பல ஏமாற்றங்கள் சந்திச்சிட்டேன், இனியும் ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக்க உடலளவும் சரி மனசளவிலும் சரி என்கிட்ட தெம்பு இல்லை. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க ராம் என்று அனுப்பினார். மெசேஜை படித்தவனுக்கு அவளின் மேல் காதல் இன்னும் அதிகரித்தது. எவ்வளவு வருத்தங்களை மனதினுள் சுமந்து கொண்டிருந்தால் இந்த அளவுக்கு யோசித்திருப்பாள். ஆயுள் முழுவதும் இவளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். மகி, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் ஏமாற்றமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை நீ ஏற்றுக்கும் போது என் காதலோடு சேர்த்து கண்டிப்பாக நல்ல உறவுகளும் உன் கூட வாழ்க்கை மொத்தத்துக்கும் இருக்கும். அதுக்கு நிச்சயமாக நான் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் நீ எங்களுக்கு கிடைக்க போகிற பொக்கிஷம், அதை நாங்கள் என்றைக்குமே பத்திரமா பார்த்துப்போம் என்று அனுப்பினான். மெசேஜின் ஒரு வரியையும் படித்தவளுக்கு சந்தோஷத்தில் நெஞ்சை அடைத்து விடும் போல் இருந்தது. மனம் கொள்ளா மகிழ்ச்சியோடு பதில் அனுப்பினான். அப்போ என்னோட ப்ரீசியஸ் கிஃப்ட் எனக்கு எப்போ கிடைக்கும்? அதை பார்த்தவன் வாய் விட்டு சிரித்தான். ராட்சசி, நான் தான் டைரக்டாக ப்ரொப்போஸ் பண்ணலேன்னு பார்த்தா இவ என்னை விட கேடியா இருக்காளே என்று எண்ணிக்கொண்டான். அடுத்த நொடி அவளை அழைத்தான். மகி அழைப்பை துண்டித்தாள். மறுபடியும் அழைத்தான். துண்டிக்கப்பட்டது. மகி, வாட் ஹேப்பன்ட்?
ராம் ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்களேன். என்னாச்சுடா? இல்லை ராம், எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ப்ளீஸ். அவளின் மனநிலை புரிகிறது. அவளை உடனே பார்க்க வேண்டும் போல் இருந்தது. சிறிது நேரம் அவளை கேலி செய்ய எண்ணியவனாய், வெக்கப்படுறியா மகி? ராம் ப்ளீஸ். விட்டா லைஃப் ஃபுல்லாக மெசேஜிலேயே ஓட்டிடுவா போலையே. சரி, நாளைக்கு மார்னிங் நான் கால் பண்ணுவேன், நீ பேசியே ஆகணும். சரி என்று அனுப்பினான். அதன் பிறகும் வெகு நேரம் ஏதேதோ பேசினார்கள். எல்லாமே ஸ்வீட் நத்திங்ஸ் தான், அதுவும் மெசேஜிலேயே. அதிகாலையிலே எழுந்து விட்டாள் மகி. நீண்ட நாட்களுக்கு பின் மனதார ஆனந்தமாய் இருப்பதாய் உணர்ந்தாள். இந்த மனம் ஏன் தான் இப்படி படுத்துகிறதோ? அதிகம் சந்தோஷமானாலும் தூங்க விடுவதில்லை, அதிகம் சோகமானாலும் தூங்க விடுவதில்லை. எழுந்து குளித்து முடித்து விட்டு வந்து ராமிற்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பினான். அடுத்த நொடி அவனிடம் இருந்து அழைப்பு. வேறு வழியின்றி அட்டன் செய்தான். ஹலோ, குட் மார்னிங் குட்டிமா, வெகு இயல்பாக கூறினான். மகிக்கு தான் வார்த்தையே வரவில்லை. மகி, லைனில் இருக்கியா? இருக்கேன். குட் மார்னிங். அதுக்குள்ளே எழுந்தாச்சா? இல்லைடா, உன் மெசேஜ் சவுண்டில் தான் முழிச்சேன். ஆமாம், நீ ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லைனா மூச்சுக்கு 300 தடவை என் பேரை சொல்லிடுவ என்றான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மாதான் என்றான். ஐயோ, நைட்டில் யோசித்து எவ்வளோ அழகாக உனக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீ என்னடானா கூப்பிட்டுட்டு இருந்த பேரையும் கட் பண்ணிட்டியே. சரி, இன்னைக்கு ஒரு நாள் டைம் உனக்கு, அதுக்குள்ளே எப்படி கூப்பிடணும்னு டிசைட் பண்ணு என்றான். சரி என்றான். அப்புறம் இன்னைக்கு நான் மார்னிங்கே ஆஃபீஸுக்கு போயிடுவேண்டா, கேப்பில் வரமாட்டேன். நாளைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேல. ஓகே, அப்போது மதியானம் மீட் பண்ணலாம். சரிடா குட்டிமா, பாய் என்று வைத்தான். இப்போதுதான் மூச்சு சீராக இருப்பதாக தோன்றியது மகிக்கு. பரணியிடம் கூறலாமா என்று எண்ணியவள் நேரிலேயே சொல்லிக்கொள்ளலாம் என்று தன் வேலையை தொடர்ந்தாள். மதியம் அலுவலகத்திற்குள் நுழைந்தவளுக்கு ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவரை எப்படி ஃபேஸ் பண்ண போறனோ தெரியலையே என்று இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வேண்டிக் கொண்டாள். ஆனால் பாவம், தெய்வம் கூட ராமின் பக்கம்தான். ரெஸ்ட் ரூம் செல்வதற்காக திரும்பியவள் எதிரில் யாரோ வருவதை உணர்ந்து நிமிர்ந்தாள். நம்ம ஹீரோவே தான். எங்கே எதுவும் பேசிவிடுவானோ என்று பயந்து நிற்காமல் ஓடிவிட்டாள். போன வேகத்தில் உள்ளிருந்து வந்த திவ்யாவின் மீது மோதிக்கொண்டாள். அமுல் பேபி, எதுக்கு இப்படி ஓடி வர்ற? யாராவது உன்னை துரத்துறாங்களா என்று கலாய்த்தாள். திவி, நல்ல வேலை நீ இங்கேயா இருக்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? உண்மையான அக்கறையில் கேட்டா. சேச்ச, அதெல்லாம் ஒன்றுமில்லை, இது வேற. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மகி, என்னன்னு சொல்லு, எதுக்கு இவ்வளோ தயங்குற? திவி, ஐ ஆம் இன் லவ். வாட்? யாரு? நம்ம சாமியாரா? என்றாள் மகி. சாரி, ராம் தானே? சூப்பர் டி. மை ஹார்ட்டி விஷஸ் அமுல் பேபி. வெரி ஹாப்பி ஃபார் யூ. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்கள் மேட் ஃபார் ஈச் அதர்னு. இவ்வாறாக பேசிக்கொண்டே தத்தம் இருக்கைகளை அடைந்தனர். வந்தவள் பரணியை தேடினாள். அவனிடத்தில்தான் இருந்தான். எழுந்து சென்றாள். அண்ணா என்றாள். ஹைடா குட்டி பொண்ணு, என்ன வந்தது வராதுமா இங்கே வந்திருக்க? அண்ணா, நீ சொன்னது தான் உண்மையாகிடுச்சு என்று கூறும்போதே கண் கலங்கி விட்டாள். அவளது பேச்சின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவன், லூசு, எதுக்கு இதுக்கு அழுற? நீ பிளேஸுக்கு போ, நான் சேட் அனுப்புகிறேன் என்றான். வந்து கணினியை உயிர்ப்பித்தாள். பரணியிடமிருந்து சேட் வந்திருந்தது. வெரி ஹாப்பி ஃபார் யூ போத். நல்லா இருப்படா, என் ஸ்பெஷல் விஷஸ் உனக்கு எப்பவும் உண்டு. அவனுக்கு பதில் அனுப்பிவிட்டு நிமிர்ந்தவளுக்கு ராம் தன் இடத்தில் அமர்வது தெரிந்தது. ஹாய் குட்டிமா. என்ன ராம் இது, ஆஃபீஸில் இருந்துட்டு யாராவது பாத்திர போகிறாங்க என்றாள். அப்பா, ஒரு வழியாக பேரை சொல்லிட்டா. சரி, எனக்கு செல்ல பேர்லாம் கிடையாதா என்றான். ராம், இது ஆஃபீஸ். அட போமா, இனி இது உன் ஆஃபீஸ். நாளைக்கு அப்புறம் நான் இங்கே எக்ஸ் எம்ப்ளாயி ஆயிடுவேன். ஸோ நோ ப்ராப்ளம் என்றான். ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு இப்போ பேச்ச பாரு. அதெல்லாம் மற்றவங்களுக்கு. என் பொண்டாட்டிட்ட நான் ஏன் அப்படி இருக்கணும்? அது சரி, அப்புறம் ராம், உங்களோட நான் சில விஷயங்கள் நேரில் பேசணும். நானும் தான் மகி. நாளைக்கு சென்ட் ஆஃப், அது இதுன்னு டைம் போயிடும். இன்னைக்கு ஈவினிங் இங்கே பக்கத்தில் இருக்கிற மேரி ப்ரௌன் போகலாமா? சரி ராம், போகலாம். நீங்கள் இன்னும் பரணி அண்ணாட்ட விஷயத்தை சொல்லலையா என்றான். இல்லைடா, நேரில் சொல்லலாம் தான் என்றான். இதோ இப்போ வெளியில் போக போகிறோம். சரி, நீ வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு
இருவரும் வெளியே சென்றுவிட்டு வெகு நேரத்திற்கு பின்னர் வந்தனர். இவ்வளவு நேரம் அப்படி என்னதான் பேசினீங்க என்று மாகி ராமிற்கு மெசேஜ் அனுப்பினான். உன் அண்ணன் ஒரே அட்வைஸ் மலையை பொழிஞ்சான். தங்கச்சியை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு. உங்கள் அலம்பல் தாங்க முடியலடி. என்னது டியா? ஆமாம், என் பொண்டாட்டியை நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். கூப்பிடலாம்ல என்றாள். எட்டி அவனை பார்த்தவளுக்கு அவனின் முகம் பதட்டமாக இருப்பது போல் தோன்றியது. நல்லா தானே மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்குத்தான் ஏதோ பிரம்மை என்று விட்டு விட்டாள். அப்போதே கவனித்து அவனிடம் கேட்டிருந்தால் பதட்டத்திற்கான காரணமும் வெகு நேரம் அவர்கள் பேசிய விஷயமும் தெரிய வந்திருக்கும். ஆனால் விதி வலியதென்றோ, அதை இவர்களின் மதியால் வெல்ல முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.